finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா டிராவிடோட போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான். அதை பத்தி தான். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல டிராவிட் பேசினதை பத்தி ஒரு வீடியோ போட்டுருந்தேன். வேற நிறைய விஷயங்கள் சாட்டிஸ்ஃபைடா இல்ல அவர் பேசினது. பட் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா 100%ல 95% அவர் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா வேல்யூபிளா இருந்துச்சு. ஒரே அட்வான்டேஜ் என்ன அவருக்கு இருந்துச்சுன்னா, இந்தியா சின்ஸ் வின் பண்ணதுனால ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா அந்த ராகுல் டிராவிட் அட் த சேம் டைம் எங்கெங்கெல்லாம் தவறு நடந்ததோ அதையும் எல்லாமே சுட்டி காமிச்சாரு. ஸோ திஸ் டைம் ராகுல் டிராவிட் சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெர்ஃபெக்டா இருந்துச்சு. ஸோ அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ முதல்ல டிராவிட் வந்து எதை பத்தி பேசினாருன்னு பாத்தீங்கன்னா, டெஃபினட்டா யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. KS பரத்தா இருக்கட்டும், ரஜத் பட்டிதாரும் நல்லா விளையாடினாரு. பட் ஸ்டில் செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, அதை மிஸ் பண்ணிட்டாரு. அண்ட் ஷ்ரேயாஸ் ஐயர் அண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது பட் மிஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தி பேசினாரு. அண்ட் அட் த சேம் டைம் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தாரு. அது கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். த வே அவங்க பிளே பண்றது, அதாவது பேஸ் பால்னா வந்து அவங்க வந்து இன்னும் தூக்கி அடிக்கிறது கிடையாது. இந்த வே அவங்க வந்து பாசிட்டிவ் கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நம்ம கிரெடிட் இங்கிலாந்து கொடுத்தானுன்னு சொன்னாரு, விச் இஸ் வெரி வெரி வேல்யூபிள். ஏன்னா இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க பேஸ் பால்ன்ற கான்செப்ட் நிறைய பேர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறது என்னன்னா, மாதிரி அடிதடியா மாதிரி தூக்கி அடிப்பாங்கன்னு அது கிடையவே கிடையாது. அவங்க விளையாடுறது என்னன்னா பாசிட்டிவ் கிரிக்கெட். ஒரு ஒன் டே கிரிக்கெட்டை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? பால் டு பால் ரன் வேணும்ன்ற மாதிரி விளையாடுவீங்களா? அது தரையோட கூட இருக்கலாம். ஸோ அதுதான் ஒரு கைண்ட் ஆஃப் அக்ரெசிவ் கிரிக்கெட். அதை நம்ம சொல்லணும். அந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது இங்கிலாந்தோட பேட்ஸ்மேன்ஸ் கிட்ட இருந்து அப்படின்றதான் டிராவிட் சொன்னார். அட் த சேம் டைம் அவர் என்ன சொன்னார்னா, நிறைய இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் போலர்ஸை விட்டுருங்க, அவங்க எல்லாம் இன்எக்ஸ்பீரியன்ஸ். பட் பேட்ஸ்மேன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இங்க வந்து 3 எடிஷன்ஸ் விளையாடி இருக்காங்க, 3 டூர் ஆடி இருக்காங்க, 2 டூர் ஆடி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சு நல்லா பிராக்டிஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங்ல என்ன அவங்கள நம்ம சொல்லவே முடியாது. தே ஆல்ரெடி ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியா அப்படின்றத பாயிண்ட் கிளியரா சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் சுப்னம் கில் அவரை பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. என்னன்னா, கண்டிப்பா சுப்னம் கில் அவர் வந்து என்ன சொல்றது பேக் பண்ணுவாரு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இந்த வாட்டி சின்ஸ் சுப்னம் கில் வந்து செஞ்சுரி போட்டதுனால டிராவிட் வந்து ரைட், இதான் நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கில்ல பத்தி பாராட்டி பேசுறதுக்கு, நம்ம பேக் பண்ணது கிளிக் ஆயிடுச்சுன்றத அதை ரொம்ப பாசிட்டிவா சொன்னாரு. அண்ட் டெஃபினட்டா லாங் ரோப் கொடுக்கணும் பிளேயர்ஸ்க்குன்றத பத்தியும் சொன்னார். லைக் KS பரத் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அண்டர் பிரஷர்ல இருக்காரு. ஏன்னா ரன் ஸ்கோரே பண்ணல, ஒரு 50 கூட அடிச்சது கிடையாது. இது வரைக்கும் அவர் பாத்தீங்கன்னா 11-12 இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு. பட் அந்த அளவுக்கு கான்பிடென்டா இல்லை, எஸ்பெஷலி இன் பேட்டிங். கீப்பிங் நல்லா பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நல்லா பண்ணாரு. செகண்ட் டெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் டெஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு சில ஸ்டம்பிங் அண்ட் சில கேச்சஸ்லாம் அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணாரு. கொஞ்சம் டஃப் தான், பட் ஸ்டில் ஆஸ் அ கீப்பரா எடுக்கலாம். ஏன்னா ஆப்போசிட்ல பென் ஃபோக்ஸ் சில அன்பிலீவபிள் கேட்ச்லாம் எடுத்தாரு லோவரா. ஸோ அதுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டல்லு தான் ஆக்சுவலா பரத் பொறுத்த வரைக்கும். அட் த சேம் டைம் இஷான் கிஷனோட கேஸையும் ஓபன் பண்ணாரு. அண்ட் அந்த விஷயத்த கிளியரா சொல்லிட்டாரு. என்ன சொல்ல வந்தாருன்னா, இஷான் கிஷன் கிட்ட நாங்க டச்ல இருக்கோம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து அவரை ஸ்ட்ரெயிட்டா போய் டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடுன்னு அப்படி சொல்ல வரல. உனக்கு திருப்பி கம்பேக் ஆகணும்னா போய் ஒரு கிரிக்கெட் விளையாடிட்டு வா, ஸோ தட் உனக்கு ஈஸியா இருக்கும், அந்த டச் இருக்கும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். டைரக்டா வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடுறது இட்ஸ் வெரி வெரி டஃப்பான ஒரு விஷயம். அதான் வந்து நான் வந்து சொன்னேன் அப்படின்றதான் சொன்னாரு. அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நாங்க ஆல்ரெடி இன் டச்ன்னு சொன்னாரு. ஸோ அதுதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. பிகாஸ் இஷான் கிஷன் மாதிரி பிளேயர், ஒரு டேலண்டட் பிளேயர்லாம் இந்தியா மிஸ் பண்ணிடக்கூடாது. அட் த சேம் டைம் இஷான் கிஷனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸா மிஸ் பண்ணிடக்கூடாது. ஹோப்ஃபுல்லி எல்லாமே சால்வ் ஆகி அவர் கம்பேக் ஆவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிஷப் பண்ட் மிஸ் பண்றோம் ஆல்ரெடி பயங்கரமா. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தான் அது இஷான் கிஷன் தாங்க, பேச்சே கிடையாது. KS பரத் எஸ் சில மேட்சஸ் கீப்பிங் நல்லா பண்றாரு, பட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆர்டினரியா இருக்கு. அவரோட டொமஸ்டிக் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா 60 வச்சிருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி அவரோட டொமஸ்டிக் மேட்சஸ்லாம் நான் பார்த்திருக்கேன், ரொம்ப அக்ரெசிவா விளையாடுவாரு, கான்பிடண்டா விளையாடுவாரு. வேற இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆறாரு. அது மைண்ட் செட்டா இல்ல என்ன பிரச்சனைன்றது தெரியல, அது மட்டும் கிளியரா தெரியுது. பட் சம ஆப்பர்ச்சுனிட்டி. 4 இன்னிங்ஸ்ல ஒரு இன்னிங்ஸ் சூப்பரா விளையாடினாரு அண்டர் டஃப் கண்டிஷன்ஸ். சம பால் அது ஹார்ட்லி, அதனால போல்ட் ஆயிட்டாரு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் ஹைதராபாத்ல. அப்பார்ட் ஃப்ரம் தட் பாத்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தூக்கி கையில குதிரு போயிட்டே இருந்தாரு. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தான் டிராவிட் பத்தி பேசிட்டு இருந்தாரு. ஸோ இஷான் கிஷன் பத்தி அவர் பேசினதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கான்பிடண்டா இருந்துச்சு. அட் த சேம் டைம் போலர்ஸ் போட்ட எஃபர்ட், அந்த ஸ்பின்னர்ஸ் போட்ட எஃபர்ட், அதையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணாரு. அண்ட் இட் வாஸ் வெரி நியூட்ரல். டிராவிட் பேசினது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் பிளேயர்ஸை மட்டுமே பாராட்டி பேசல, அட் த சேம் டைம் இங்கிலாந்தோட பிளேயர்ஸையும் வந்து பாராட்டினாரு. எங்க XYZ இருந்துச்சோ எல்லாத்தையுமே கரெக்டா சொன்னாரு. அட் த சேம் டைம் இன்னொரு ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டாரு, டஃப்பான ஒரு கொஸ்டின். பிச்சு எப்படி நீங்க சொல்லிதான் ப்ரிப்பேர் பண்றாங்களான்ற மாதிரிலாம் ஒரு கான்ட்ரவர்ஷியலா கேட்டாங்க. அதுக்கும் ஸ்ட்ரெயிட்டா டிராவிட் ஓப்பனா என்ன சொன்னாருன்னா, நீங்க எப்படி மேட்சுக்கு முன்னாடி பிச்சு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் எனக்கும் வந்து நோ ஐடியா, என்ன
என்னால ஒண்ணு வேணா பண்ண முடியும், நான் போய் பிச்சை வேணா பார்க்க முடியும் எப்படி இருக்கு டே பை டே, அதுவும் பாத்தீங்கன்னா டாஸ் போடுறதுக்கு முன்னாடி இருக்கும் கூட என்னால பார்க்க முடியும் எந்த அளவுக்கு பிச்சை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் எப்படி பிளே பண்ணுன்றதை வந்து நம்ம விளையாடி தான் பார்க்கணும். மேனா நம்ம வந்து ட்ரையரா இருக்கா இல்ல கிராஸ் வச்சிருக்காங்களா அப்படின்றதுனா we can judge தவிர இப்படிதான் பிளே பண்ண போகுது, தேர்ட் டேல முடிஞ்சிடும் ஃபோர்த் டேல முடிஞ்சிடும்ன்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட் அப்படின்றத அவர் சொல்றாரு. அண்ட் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சீரீஸ்ல பிச்சர்ஸ் எல்லாமே பெட்டரா இருக்கு இன்ஸ்டெட் ஆஃப் ரேங்க் டர்னர்ஸ். அண்ட் வைசாக் பிச் ஹியூஜ் கிரெடிட், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கண்டிப்பா அந்த கியூரேட்டருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். ஏன்னா எல்லாருக்குமே இருந்தது, பேட்ஸ்மேன் ரன் ஸ்கோர் பண்ணலாம், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கலாம், ஸ்பின்னர்ஸும் விக்கெட் எடுக்கலாம். ஸோ எல்லாமே இருந்துச்சுங்க அந்த பிச்சில். இது வந்து ரொம்ப ரேர் இந்தியாவில் பாக்குறது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பெட்டர் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் வேற தேர்ட் டே ஃபோர்த் டே ஸ்பின்னர் மாதிரி வச்சா ஆப்வியஸ்லி நம்ம பேட்ஸ்மேன்ஸும் ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க, அதிக ரன் அடிச்சிருக்காங்கன்ற கான்ஃபிடென்ட் இருக்கும். இன் கேஸ் ஒன்ஸ் அகைன் இந்தியா WTC ஃபைனல் குவாலிஃபை ஆச்சுன்னா அந்த மாதிரி ஒரு டஃப் கண்டிஷன்ஸ் இங்கிலாந்துலயோ ஆஸ்திரேலியாலயோ எங்க வேணாலும் நம்ம ஃபைனல் விளையாடலாம். அட்லீஸ்ட் உள்ள போகும்போது என்கிட்ட ஒரு 400 இருக்குடா, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸாவது இருக்கும். வேற இந்தியா ரேங்க் டர்னர்ஸ்ல விளையாடி என்ன ஆயிடுச்சுன்னா, பேட்ஸ்மேன் பெருசா 100 ரன் அடிக்கிறது கிடையாது. ஸ்பின்னர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ரேங்க் டர்னர்ஸ்ல நேரா போட்டுனே இருந்தா உங்களுக்கு விக்கெட் வந்துட்டே இருக்கும். அதே நீங்க WTC ஃபைனல்ல போய் விளையாடும் போது லார்ட்ஸ்லயோ ஓவர்லயோ விளையாடும் போது என்ன ஆகுதுன்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கமிங் இன்டு தி ஆக்ட். ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா வாய்ப்பே இல்ல. அக்சர் பட்டேல் இங்க கலக்குவாரு ஸ்பின் ட்ராக்ல, பட் அங்க அவர் 11லேயே விளையாட மாட்டாரு. வேற ஜடேஜா அஸ்வின் 2 பேர் சேர்ந்து விளையாடுறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல. அங்கதான் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அட்லீஸ்ட் இனிமேட்டாவது கொஞ்சம் நல்ல பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா வேற இந்தியன் பேட்ஸ்மேன்ஸும் ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க. அண்ட் இந்தியன் பவுலர்ஸ் லைக் ஜஸ்பிரீத் பும்ராலாம் பாருங்க விக்கெட் எடுத்தாரு. ஈவன் சிராஜ் கூட எஃபர்ட் போட்டாருன்னா கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ்ல கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கும், ஃபேரா இருக்கும். ஸோ ரொம்பவே அந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே எனக்கு பர்சனலா ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம். அண்ட் எஸ், டிராவிட் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா சொல்லிட்டாரு. அண்ட் சீரீஸ் 1-all சூப்பரா போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொன்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாருங்க, என்னன்னா அதாவது செஷன் முடியும் போது நம்ம விக்கெட்ஸை எப்படி சேவ் பண்றோம் அது ரொம்ப ரொம்ப குரூஷுவல். கரெக்டா செஷன் வந்து முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா லைக் 240 for 3க்கும் 240 for 5 240 for 6க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நிறைய அந்த மேட்ச் அவேர்னஸ் வேணும். இதுதான் நான் என்னோட வீடியோஸ்லயே சொல்லியிருந்தேன். மேட்ச் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப குரூஷுவல் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா டிராவிட் சொல்லியிருக்காரு. அட் சேம் டைம் செஷன் முடிஞ்சு போனது ஃப்ரெஷ் செஷன் ஸ்டார்ட் ஆகும் போதும் சரி, கொஞ்சம் ஒரு 2-3 hours எடுத்துக்கணும். அப்பவும் விக்கெட் லூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லது கிடையாது. இதனாலே இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சரி செகண்ட் இன்னிங்ஸும் சரி யூஸ்ஃபுல் ரன்ஸ் மிஸ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 60-70 ரன்ஸ் மிஸ் பண்ணிட்டோம். அதையும் ஸ்பெசிஃபிக்கா சொன்னாரு. முக்கியமா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 396 என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிலோ பார் ஸ்கோர் தான் அப்படின்றத ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு. வேற அதுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் டு டிராவிட். ஏன்னா போன டெஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் அட்மிட் பண்ணல. பேட்ஸ்மேன்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல, அதெல்லாம் பத்தி எதுவுமே பேசல. அவரு கண்டிஷன்ஸை பத்தி பேசினாரு அண்ட் இங்கிலாந்து கிரெடிட் கொடுத்தாரு தவிர எங்க இந்தியா மேஜரா மிஸ்டேக் ஆச்சுன்றதை பத்தி அவர் பேசவே இல்லை. அண்ட் இந்த வாட்டி கிளியர் கட்டா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாரு. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, சுப்னம் கில்ல கொஞ்சம் அதிகமாவே பேக் பண்ணாரு. அதாவது என்ன சொன்னார்னா, சுப்னம் கில் வாஸ் அண்டர் பிரஷர் அவுட் சைட் நாய்ஸ்ல தான் அந்த மாதிரி, இன்சைட்ல ஒன்றும் பெருசா இல்லைன்ற மாதிரிலாம் சொன்னாரு. கண்டிப்பா இன்சைட்ல இருக்கு. ஏன்னா மனுஷன் தொடர்ந்து ஒரு 13-14 இன்னிங்ஸ் ஃபெயிலியரா இருக்காரு. கண்டிப்பா டூ ஆர் டே இன்னிங்ஸ் தான் கிட்டத்தட்ட அது. ஏன்னா அதுலயும் ஃபெயிலியர் இருந்தாருன்னா தேர்ட் டெஸ்ட் மேட்ச் கில்ல 11ல எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா பெரிய பிரளயமே நடந்திருக்கும். பட் கில் அவரோட கிளாஸை காமிச்சிட்டாரு. ஹோப்ஃபுல்லி அதை கண்டினியூ பண்ணணும். அதுதான் இந்தியாவுக்கு இந்த ரிமைனிங் 3 டெஸ்ட் மேட்சஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்கேஸ் நம்ம சீரீஸ் வின் பண்ணணும்னா. ஸோ இந்தியாவோட அடுத்த ஸ்குவாட் இன்னும் வரல. ஸோ கோலி வருவாரா, ஜடேஜா ஐ திங்க் இஸ் டவுட்ஃபுல், ராகுல் மோஸ்டா வந்துருவாருன்னு கேள்விப்படுறோம். ஸோ ராகுல் அண்ட் விராட் கோலி மட்டும் வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த பேட்டிங்ல இருக்கிற இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு பாத்தீங்களா, அது குறைஞ்சிருங்க. அவங்க 2 பேரும் வந்து இமேஜின் பண்ணி பாருங்க, SSV ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, சுப்மன் கில் இப்ப ஃபார்ம் பண்ணிட்டாரு, 4 கோலி 5 KL ராகுல். அப்படியே தலையில அப்படியே வச்சுட்டு சேர்ல அப்படியே காலை போட்டு அப்படியே நிம்மதியா மேட்ச் பார்க்கலாம். அதாவது நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். ஓகேடா, இது விக்கெட் வந்தாலும் ஓகே கோலி நிப்பாரு, ராகுல் நிப்பாரு அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் இருக்கும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஆப்வியஸ்லி 6, 7, 8ல ஐ திங்க் கேஸ் வரதுக்கு இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒன் லாஸ்ட் சான்ஸ் அப்படிதான் எனக்கு தெரியுது. ஏன்னா இஷான் கிஷனை நீங்க உடனே டிராப் பண்ண முடியாது. டிராவிட் கிளியரா சொல்லிட்டாரு, ஏதாவது ஒரு மேட்சஸ் விளையாடிட்டு வந்தா ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கும்னு சொல்லி. துருவ் ஜோரலுக்கு வந்து டெபியூட் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டவுட் தான். ஏன்னா டிராவிட் வந்து கேஸ் பரத்தோட கீப்பிங்கை பத்தி ரொம்பவே பாசிட்டிவா பேசினாரு. ஐ திங்க் ஹி மைட் கெட் ஒன் மோர் சான்ஸ். ஸோ அது மட்டும் டேம் ஷுவர். ஸோ அக்சர் பட்டேல் நம்மளுக்கு வந்து போலிங்ல அப்பப்போ அந்த ஒரு விக்கெட் எடுத்து குரூஷியல் விக்கெட் எடுக்கிறாரு. சேம் டைம் பேட்டிங்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்காரு. ஜடேஜா ஆப்சன்ஸ் கிளியரா அவர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாரு பேட்டிங்ல. ஸோ டெஃபினட்டா அக்சர் பட்டேலும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர். அண்ட் அஸ்வினும் நல்லா விளையாடிட்டு இருக்காரு, யூஸ்ஃபுல் ரன்ஸ் அடிக்கிறாரு. லோவர் ஆர்டர் பத்தி நான் பேசுறேன். ஸோ பார்க்கலாம். பும்ரா வேற நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ரெஸ்ட் எடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றாங்க. எல்லாமே பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா பெரிய கேப் இருக்கு. அடுத்த டெஸ்ட் மேட்ச் கிட்டத்தட்ட 9 நாள் கேப் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்